அப்புறம் எல்லாரும் சொன்னோன்னா கொஞ்சம் அமைதி. ஒரு ரிஸ்க்குமே எடுத்துக்கல, ஒரு டென்ஷன். நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை வரும். நான் வந்து இங்கே பக்கத்தில் வீடு கிளீனாக வைக்கிறது நேற்று நான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபரி, அதுக்கப்புறம் கனி, இதை தாண்டி விக்ரம், இவங்க 3 பேருமே ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இவங்க 3 பேருக்கு இதே வேலையாக போச்சுங்க. இவங்க 3 பேர்னு கூட சொல்ல மாட்டேன், கனி அதுக்கப்புறம் விக்ரம்க்கு இதே தான் வேலையாக போயிடுச்சு. இவங்க எப்போவுமே ஒரு டீமாக தான் கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. கனியோட சிஸ்டரா விஜய்னு ஒருத்தங்க வந்தாங்கல்ல, விஜயலட்சுமி வந்தாங்கல்ல, அவங்க கனிக்கிட்ட ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது, நீ எப்போ பாரு விக்ரம் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்க, எப்போ பாரு யார் கூடயாவது உட்காந்து பேசிட்டு இருக்கிறதா அப்பாவும் சொல்றாரு. நீ இண்டிவிஜுவலாக ஒரு கேமை விளையாடுன்ற மாதிரி அவ்வளோ சொன்னாங்க. ஆனால் நம்ம கனி அதை எந்த காலத்திலையும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கனிக்கு நல்லா தெரியும், நம்ம இப்படி குரூப்பாக இருக்கிறதுனால தான் இந்த நாள் வரைக்கும் இந்த வீட்டில் இருந்திருக்கோன்ட்டு. ஏன்னா கனியை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. இந்த ஒரு டாஸ்க்னு வந்ததுன்னா அதில் கீழே விழுந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. அதை தாண்டி கனி கிட்ட சொல்றதுக்கு பெரிய பாசிட்டிவ்னு எதுவுமே கிடையாது. கனி இந்த வீட்டில் என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன், எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. பார்வதி கூட சண்டை போட்டது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். கனி இந்த வீட்டில் பண்ணதுன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. அதாவது மொத்தத்துக்கு பார்வதி கிட்ட சண்டை போட்டது, இப்போ சாண்ட்ரா கிட்ட சண்டை போட்டது. மற்றபடி இவங்கெல்லாம் இவ்வளோ வாரம் தப்பிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு குரூப் கேம் விளையாண்டாங்க. எஃப்ஜே 20 நாள் கழிச்சு வெளியே போயிருக்கான்ல, எஃப்ஜேலாம் வந்து 30வது நாள்லயே வெளியே போக வேண்டியவன். அன்னைக்கு வந்து கலையரசனுக்கு போக வேண்டிய, கலையரசனுக்கு அந்த ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருந்து இவனுக்கு கிடைக்காம இருந்திருந்ததுன்னா எஃப்ஜே அந்த வாரமே வெளியே போயிருப்பான். 2-3 வாரம் எஃப்ஜே தப்பிச்சான், ரம்யா ஜோ பல வாரம் தப்பிச்சாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இவனுங்க விளையாண்ட குரூப் கேம் தான். ஒரு 5-6 பேர் சேர்ந்துடுறாங்க. இப்போ பாருங்களேன் என்ன தெரியுமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் லைவ்ல நடக்கிறத சொல்றேன். கமருதீனோட இந்த வாட்டி கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்னு பேசுறாங்க. அதாவது இவங்க பேசும்போது, இவங்க பேசுறாங்கன்னா எதுக்காக தெரியுமா பேசுறாங்க? வீக்கெண்டில் அவனை எப்படி அட்டாக் பண்ணலாம், குரூப்பா அட்டாக் பண்றதுக்கு இப்பயே செட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு கமருதீன் அது பண்ணது பிடிக்கல, இது பண்ணது சரியில்லை அப்படின்னு கனியாக்கா 4 விஷயத்த சொல்லுவாங்க, சபரி 4 விஷயத்த சொல்லுவாரு, விக்ரம் 4 விஷயத்த சொல்லுவாரு. இது எல்லாத்தையும் வீக்கெண்ட்ல வச்சு இவனுங்க பாயிண்டா வச்சிருவாங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்கும் போது இதை வச்சு ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா விஜய் சேதுபதி கிட்ட கோர்த்து விடுறதை பண்ணுவாங்க. இதை தாங்க இவனுங்க காலம் ரொம்ப இதா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பார்வதிக்குன்னு தனியாக சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, நான் நிறையா பார்த்துருக்கேன். அதே மாதிரி கானா வினோத்துக்குன்னு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் கனிக்குன்னு சப்போர்ட்டர்ஸே கிடையாது, விக்ரமுக்குன்னு சப்போர்ட்டர்ஸே கிடையாது, சபரிக்குன்னு பெருசாக சப்போர்ட்டர்ஸே கிடையாது. கொஞ்சம் சப்போர்ட்டர்ஸ்னு சுற்றிட்டு இருக்காங்க, பட் பெரிய சப்போர்ட்டர்ஸ் கிடையாது. அப்புறம் யாரா இவங்க 3 பேருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது பார்வதியை வெறுக்கிறவங்க தான் கனிக்கு ஓட்டு போடுவாங்க, பார்வதியை வெறுக்கிறவங்க தான் விக்ரம்க்கு ஓட்டு போடுவாங்களே தவிர மற்றபடி இவங்க விளையாண்ட கேமுக்கெல்லாம் ஓட்டு வரவே வராதுங்க. இவங்களை, அதாவது நான் கனி சப்போர்ட்டர்னு யாராவது சொல்லி நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆனாலும் கனிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் சப்போர்ட் பண்ணுவாங்க? பார்வதியை எதிர்க்கிறதுக்காக கனிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. விக்ரம் சப்போர்ட்டர்னு யாராவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? விக்ரம் சப்போர்ட்டர்னு யாருமே கிடையாது. பார்வதியை எதிர்க்கிறதுக்காக விக்ரம சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் இருக்கும். எஃப்ஜேக்குமே சப்போர்ட்டர் கிடையாது. அது எஃப்ஜேவை வந்து பாராட்டி பேசுறாங்கன்னா பார்வதி அடிக்கிறதுக்காக தான் அப்படி பேசுவாங்க. ஆக மொத்தத்தில் இவங்கெல்லாம் பார்வதி ஏட்டர்ஸ்னு சொல்லலாம், பார்வதி ஏட்டர்ஸ் தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லலாமே தவிர இவங்களுக்குன்னு சப்போர்ட்டர்ஸே கிடையாது. எப்பவுமே ஒரு குரூப் பிளேவே பண்றாங்க. இது வந்து உடனே பார்வதி குரூப் இல்லையான்னு நிறைய பேர் கேட்பீங்க. பார்வதி ஒருத்தர் 2 பேர் கூட குரூப், இவங்க ஒரு 6-7 பேர் குரூப்போடையே ஆடிட்டு இருக்கீங்களே, எல்லாரும் ஒரே மாதிரி வரும் பாருங்களேன். இப்போ நாமினேஷன் அடுத்த வாரம் சொல்ல போறாங்கன்னா விக்ரம் கனி ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க, நீங்க கவனிங்களேன். ஏன்னா இந்த லைவ்ல நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும், எப்ப பாரு விக்ரமும் கனியும் என்ன பண்றதுன்னே பேசிட்டு இருப்பாங்க. அதாவது விக்ரம் இந்த வாட்டி ஒஸ்ட் பர்ஃபார்மர்னா நீங்க யாரை சொல்லுவீங்க விக்ரம்னு இவங்க கேட்பாங்க. உடனே அவர் இருக்கார்ல, எனக்கு இவங்க தோணுது கனின்னு, எனக்கும் அவங்கள தான் தோணுது விக்ரம்னுவாங்க. ஆக மொத்தத்தில் இதுங்க பேசி பேசி யாரை சொல்றதுன்னு முடிவே எடுத்துருவாங்க. அதாவது அந்த வீக்கெண்ட் வரும் பார்த்தீங்களா, ஒஸ்ட் பர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்கும் போது இவங்களும் அவரும் ஒரே பேர் தான் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கேவலமான வேலை இல்லை, குரூப்பாக ஒரு கேம். அதாவது வந்து அந்த அர்ச்சனா ஒரு வாட்டி வந்தாங்க ஒரு சீசனு, ரியோலாம் வருவார் பாருங்களேன். அப்போ அர்ச்சனா பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆனாங்க. கமல் அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணாரு இவங்க குரூப் பிளேவை. ஆனால் விஜய் சேதுபதி இந்த வாட்டி எக்ஸ்போஸ்லாம் பண்ணலங்க. குரூப்பாக விளையாடுறீங்கன்னு 2-3 இடத்துல சொன்னார். இன்னும் இந்த கேங்கை நல்லா எக்ஸ்போஸ் பண்ணோம். விக்ரம், நீங்கள் இந்த வாட்டி ஒஸ்ட் பர்ஃபார்மரா இவங்க 2 பேர் தானே சொன்னீங்க, கனி நீங்களும் அவங்க 2 பேர் தானே சொன்னீங்க, அது எப்படி கனி நீங்க எல்லா வாட்டியும் ஒரே மாதிரி சொல்றீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணணும். விஜய் சேதுபதி அதெல்லாம் பெருசா எக்ஸ்போஸ் பண்றது இல்ல. நல்ல குரூப் கேம் விளையாடியே இவ்வளோ நாள் வந்துட்டாங்கங்க. எனக்கு இதுதான் இதாப்படுது. உங்களுக்கு இதுல ஏதாவது கருத்து இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.